Rose of Sharon Ministries presents அற்புதத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புத நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7 மணி முதல் 7:30 மணி வரை உங்கள் ஜாய் டிவியிலே அற்புத நேர நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை அழிக்கிற நினைக்கிற சத்துருவின் கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை மேற்கொள்ள நினைக்கிற மனுஷர் கையில் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை எப்படியாவது ஒன்றுமில்லாதபடி செய்யும் நினைக்கிற எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவர் கையில் நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம் இடத்திலே தமது அக்கினி அபிஷேகத்தை ஊற்றும்படி விரும்புகிறார். கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று வேதம் சொல்வது. என்னோடு கூட சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்தி நீங்கள் பாட 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 தேவ வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும். எல்லா மரணக்கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். நாம் இப்பொழுது கரங்களை தட்டி ஆண்டவரை பாட ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நீங்க இந்த நேரத்துல கையை தட்டி பாட ஆரம்பிங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற சில தடைகளை காற்ற உடைப்பார். இது அக்னி அபிஷேகத்தின் நேரம் அல்லவா? கையை தட்டி வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்லா சத்தமா சொல்லுங்க. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கையை தட்டி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவி. நீங்க பயப்படாம கை தட்டி பாட ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு மாற்றுகிறார். அந்த தடைகளை உடைக்கிறாரு. இப்போது உன் எல்லையை விட்டு சில தடைகள் நீங்கி போகிறதை பார்க்கிறேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து. எத்தனை பேர் வார்த்தையை சொல்றீங்க? என்னை எதுவும் அணுகாது, என்னை மேற்கொள்ள விடமாட்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, கையை தட்டி எந்த தீங்கும் தீண்டாது. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். வாயன் திறந்து அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிங்க. ஒரு அபிஷேகம் இறங்குது, உன் வீட்டுக்குள்ள இறங்குது. சில கிரியைகள் உன் எல்லையை விட்டு வெளியேறுகிறது. ஓ ராபா தூராபா
ரகபரோ சத்தே glory glory glory. காலடி மண்ணில் செய்யப்பட்டது, வயிற்றில் கொடுக்கப்பட்டது, மரண படுக்கைக்கு கொண்டு போன வல்லமையை உடைக்கிற அபிஷேகமே இறங்க ஆரம்பிக்கிறது. கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் கையை தட்டிடுவார். அந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. நீங்க சொல்லுங்க வார்த்தையை. உலகினில் இருக்கும் மனிதர்களை பார்த்து பயந்திருக்கலாம், எத்தனை சூழ்நிலையை பார்த்து நீ பயந்திருக்கலாம். இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறங்குது அக்கினி, இறங்குது அக்கினி, இப்ப இறங்குது அக்கினி. உன்னுகளை உடைக்கிற நேரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. கையை தட்டி ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. இறங்குது ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நுகங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை அறுத்திடும் வல்லமை. பாட பாட நீ கை கட்டி பாட பாட பாட. நீ எந்த இடத்துல நீ நின்னு பாடுறியோ அந்த இடத்துல தேவ வல்லமை. ஒரு வண்டியில கேட்கலாம், வீட்டுல அமர்ந்து கேட்கலாம், ஆபீஸ்ல கேட்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். பரலோக வல்லமை இறங்கட்டுமே. ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரியில என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லவர். வேதம் சொல்லுது, என்னாலே செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை உடைத்தவர்களும், உங்களை நிர்மூலமாக்க நினைத்தவர்களும், உங்களை அழிக்க நினைத்தவர்களும், இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றியோட அதை உங்களை விட்டு விலக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரில இறங்கட்டும் ஐயா. வியாதியிலே படுக்க வைத்த கட்டுகளை அறுக்கிறேன். மாந்திரிக பிடியில செய்யப்பட்ட சூனியத்தை எரிக்கிறேன். இப்போது இந்த ஜப வேளையிலே நான் ஒரு சகோதரியை காண்கிறேன். மரியாள் என்ற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். என் அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை துக்கப்படுத்தினவர்களும், உன்னை வாழ விடாதபடி அழிக்க நினைத்தவர்களும், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உன் எல்லை விட்டு அதை கடந்து போக நான் செய்கிறேன். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை அழிக்க நினைத்த மனுஷர்களா இருக்கலாம், சத்துருளா இருக்கலாம், துரோகிகளா இருக்கலாம், பகைஞர்களா இருக்கலாம், என் வேதம் சொல்கிறது, நீ பயப்படாத இருங்கள், விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் வருவேன், உன்னை விடுவிப்பேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். Glory Jesus. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு
வாழ்நாளம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு பல காரியத்தை நாங்கள் செய்கிறோம், ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு வாய்க்கவில்லை என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, நாங்கள் போகாத இடமில்லை, விடுதலைக்காகவும் சுகத்திற்காகவும் பிரயாசப்படுகிறோம், எங்களுக்கு சுகம் இல்லை, எங்களுக்கு விடுதலை இல்லை என்று கண் கலங்கி இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிரயாசப்படுகிறோம், ஆனால் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. எது அகப்படாத இருக்கிறதோ அப்படின்னா, எது கிடைக்காமல் இருக்கிறதோ இந்த ராத்திரியில அது உனக்கு கிடைக்க பண்ணுவார். ஒருவேளை உன் சரீரத்திலே வியாதியிலே சுகம் இல்லாத இருக்கிறியா, சுகம் பலன் உனக்குள்ளே அகப்படும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. குடும்பத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள். ஐயா, நாங்கள் பிரயாசப்படுகிறோம், எப்படியாவது சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழ முடியல என்று கண் கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிரயாசப்படுகிறையா, உழைக்க பிரயாசப்படுகிறோம், ஆனாலும் என்னால் வேலைக்கு போக முடியல. உன் வீட்டுக்குள்ள உனக்கு கலத்தி வச்சிருக்கிற சில கட்டுகளை இன்னைக்கு கர்த்தர் அறுப்பாரு. நான் வியாபாரம் செய்ய நினைக்கிறேன், பிரயாசப்பட்டு வியாபாரத்துக்கு உண்டான எல்லா திங்ஸுங்களை ரெடி பண்ணுறேன், ஆனால் என்னால் அதை நடத்த முடியலன்னு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எதெல்லாம் நீ நடத்த முடியலன்னு சொல்லி இந்த டிவியில் உட்கார்ந்து முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிற இந்த ராத்திரியில் கர்த்தர் உனக்கு நடத்தபடி கிருபை செய்வார். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் இந்த ராத்திரி வேளை ஒரு ஆமேன் என்று சொல்லுங்கள். நான் பிரயாசப்படுகிறேன் பாஸ்டர், பல பிசினஸ் செய்ய பிரயாசப்படுகிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் வாய்க்கல, ஒன்றும் அகப்படலை, நான் தேடுகிற நன்மை எனக்கு கிடைக்கலன்னு நீ மனம் சோர்ந்து போயிருக்கிறியா? இந்த ராத்திரி வேளை உனக்கு தீர்க்கமாய் நான் சொல்கிறேன். இரண்டாவதாக, இந்த பிரசங்க வேளையில் நான் ஒருவரை பார்க்கிறேன், என்னை டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வெங்கடேசன் என்ற ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன், ஐயாவை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியான சொல்றார், உங்களுடைய லேண்ட் பிஸ்னஸ் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அகப்படப்படி செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்று குறித்தும் கவலைப்பட வேண்டாம், பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படல் என்று சீடர்கள் சொன்னபோது இயேசு அந்த படகில ஏறினார். இன்றைக்கு ராத்திரியில் உன் வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க போகுது, கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. எது உன் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு வீட்டை வித்துடலான்னு நினைக்கிறீங்களா? இடத்தை வித்துடலான்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே வேணாம், நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கிறியா? அந்த முடிவை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார், அந்த முடிவை இன்னைக்கு மாற்றுவார். எனக்கு கர்ப்பம் நிற்கலையே, எனக்கு சுகம் கிடைக்கலையே, நான் வாழாகிறது எதுக்கு வேஸ்ட்னு தற்கொலை எண்ணம் இருக்கிறதா? இல்லை சத்துரு என்ற வார்த்தை உன் நாவில் இருக்கிறதா? இந்த ராத்திரியில கர்த்தர் சொல்றார், அதை உடைப்பே. ஓ ராபா கர்ரபா சரகந்தனபா. ஐயா, எதுவே என்னால முடியாதுயா, நான் தோத்துட்டேன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தொடர்ந்து ஓடும்படி உனக்கு ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு ஊற்ற போகிறேன், உனக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன், இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறேன். என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறியா? நீ வாழ வேண்டும்படி சில நன்மைகளை கர்த்தர் ராத்திரி வேளையில உனக்கு அகப்படும்படி என் ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்வான். மூன்றாவது ஒருவரை பார்க்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துறார். உங்கள் சொந்த ஒரு திருநெல்வேலியில நீங்கள் மாதா சீட்ல இருக்கிறீங்க, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிறீங்க, என்னை டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், உங்கள் பெயர் எலிசபெத். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் பிள்ளை படிப்புக்காக நீ பயந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அதை நான் இன்னைக்கு முடிய பண்ணுவேன். உன் பிள்ளை நல்லா படிக்கவும் அது நன்றாய் வளரவும் கர்த்தர் கிருபை செய்வார். நாங்கள் பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணல, ஒன்றும் வாய்க்கல.
பல யோசனை வருது, இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு நினைக்கிறோம். ஒருவேளை இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், அங்கே ட்ரீட்மெண்ட் எதை வேணாலும் செய்ய நினைக்கிறோம். எங்களுக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அந்த தடையை உடைக்க தான் உன்னை இந்த தொலைக்காட்சி மூலமா உன்னை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ராவ் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை. வேதம் சொல்லு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆனாலும் இந்த ஜப அற்புத நேர நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எங்கே வியாதி இருக்குதோ அந்த வியாதியின் இடத்துல உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ உங்கள் கரங்களை நேராக வானத்துக்கு நேராக உயர்த்துங்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க போகிறது. இரவு முழுவதும் ஒன்றும் இல்லை என்று வெறுமையோடு வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால், எந்த இடத்துல ஒன்றுமில்லை எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் நன்மையை அவங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்தார். உங்கள் கண்கள் காணும்படி உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும், உங்களை விட்டு அந்த வியாதி சுகமடையும். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உன் மீது அந்த அபிஷேகத்தை ஊற்றும்படி, உங்களை குணமாக்கும்படி, உங்கள் கட்டுகளை அறுக்கும்படி, உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றும்படி, உங்கள் துயர எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கும்படி, சஞ்சலத்தை நீக்கும்படி இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் பேசுகிறார். இந்த ஜப வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கேட்டார், உள்ள படகத்தில் நீ விசுவாசிக்கிறியா? வலையை போட நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று. ஐயா, நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஒன்று நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, எனக்கு எதுவுமே நடக்கல பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்காது இருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு நடத்துவார். கல்லான இருதயங்கள் எல்லாம் சரதையான இருதயமாய் இன்னைக்கு மாற்றுவார். எந்த நன்மை உன் கண்ணுக்கு தெரியாம இத்தனை ஆண்டுகளாய் மறைந்து கிடந்ததோ இந்த ஜப வேளையில கர்த்தர் உன் குடும்பத்துக்கு தான் தீர்க்கமாய் பேசுகிறார், உன் பிள்ளைக்கு தான் தீர்க்கமாய் பேசுகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவன் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். வேதம் சொல்ற அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழியத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சில நன்மைகள் இந்த வருஷம் நீங்க பிடிப்பீங்க, உங்க கைவிட்டு போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க பிடிப்பீங்க. வலை போட்டாங்க, வலையில ஒன்றும் அகப்படவில்லை, எல்லாம் வழுகி பிடிச்சி. எதுவுமே நடக்கல பாஸ்டர், எதுவுமே நடக்கல, எனக்கு காரியமே கை கூடி வரல. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் தீர்க்கமா சொல்ற, கல்யாணி யார்? அந்த கல்யாணி கர்த்தர் பேசுற, உன் காரியம் உனக்கு கை கூடி வரும்படி கர்த்தர் சொல்கிறார். Glory Jesus. என் வேதம் சொல்லுகிறது, யாரோ ஒருத்தர் நடுமுது வலியோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நடுமுது வலியோடு இருக்கிறீங்க, 2 கால்கள் வீக்கமோடு கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு ஒரு பலத்தை உண்டாக்க போகிறேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இதுவரையிலே பிடிக்க முடியாது இருந்த ஒரு நன்மையை கர்த்தர் அவர் கரங்களிலே பிடிக்கும்படி செய்தார். இந்த ராத்திரி வேளையில உன் கையை விட்டு போனதையும், உன் கையில பிடிக்க முடியாம தவறி விழுந்ததையும் கர்த்தர் முன் மறுபடியும் உன் கைக்குள்ளே அதை திரும்ப வர பண்ணுவா. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சொன்னார்கள், ஐயா இது எங்களுக்கு சாத்தியமே இல்லை, முடியலையா, பிரயாசப்பட்டுட்டு முடியல, மறுபடியும் நாங்கள் வெக்கப்பட விரும்பல, மறுபடியும் நாங்கள் வேதனைப்பட விரும்பல, எங்களை போதும் விட்டுடுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் சொன்னார், கொஞ்சம் ஆழத்துக்கு உன் படகை தள்ளி கொண்டு போ, கொஞ்சம் உன் விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போ. நான் உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நான் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவரே, நான் பிழைச்சிருவேன்னு பிரயாசப்பட்டேன். எனக்கு தீர்க்க தரிசனமா சொன்னார், ஏசையா நீ மரித்து போயிடுவ, உன் வீட்டு காரியத்தை விழுத்து. நீ பயப்படாதீங்க, உங்களுக்கு மருத்துவம் சொல்லலாம், அவ்வளவுதான், நாட்களை குறிச்சிருக்கலாம், இந்த நாட்களுக்குள்ள நீங்க மறிச்சிடுவீங்க, இந்த நாட்களுக்குள்ள நீ என்ன ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, அவங்கள சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, சுகத்தை கர்த்தர் இன்னைக்கு வர பண்ணுவா.
இந்த பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இந்த ராத்திரியில் செய்ய போகிறார். இந்த ராத்திரிகளில் செய்ய போகிறாரு. ஐயா, நான் ஊழியம் செய்தேனே, நான் ஊழியத்தை நிமித்த அநேக தீமை அனுபவித்தேனே, எனக்கு ஒரு நன்மை அகப்படலன்னு ஊழியம் செய்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஊழியத்தில் நிற்கிறவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஐயா, நான் சொல்கிற பவுல்ராஜின் யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் சில நன்மைகளை அகப்படும்படியாக செய்வார். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஒரு மடங்கு வெளியே கொண்டு போக கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் எல்லையில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்தில் எசேக்கியா அழுது புலம்புறார். நான் பிரயாசப்பட்டேன், தீர்க்கதரிசி என் வீட்டுக்கு வந்தார், நான் சுகமாயிடுவேன்னு விசுவாசித்தேன். ஆனால் அவரோ என்னை குறித்து என்ன தெரியுமா சொன்னார்? உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்திட்டு நீ மரித்து போயிடுவ, நீ மரித்து போயிடுவே, நீ மரித்து போயிடுவே, நீ அழிஞ்சு போயிடுவே. அந்த அழிவுக்குள்ள என் ஆண்டவர் இந்த ராத்திரி ஒப்பு கொடுக்க மாட்டார். எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்தவர், எசேக்கியாவின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர், எசேக்கியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர். இந்த ராத்திரி வேளையில் உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்து உன்னை மீண்டும் ஆயுசு நாட்களை கூட்டி உன் பிள்ளைகளின் வாழ்வை நீ காணும்படி இந்த ராத்திரியிலே கர்த்தர் உனக்கு அதை செய்ய போகிறார். கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசையா, ஏசையா, சுகம் தரும் என் தெய்வம். உம்மை விட்ட யாரும் இல்லை ஆண்டவரே. உங்க வல்லமையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. டிவியில பார்த்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். வியாதியின் கட்டுகள் உடைவதாக, தரித்திர வாழ்க்கைகள் உடைவதாக, சூனிய வல்லமைகள் உடைவதாக, குடும்பத்தில் நிம்மதி இல்லாம போராட்டம் உடைவதாக, குடும்பத்தில் நடக்கிற யுத்தங்கள் உடைவதாக, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படி, குடும்பங்கள் உயரும்படி என் தேவனே இந்த ராத்திரியில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்களோ, என்னால முடியலன்னு கீழே விழுந்து கிடக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தூக்கி எடுங்க. தூக்கி ஸ்டெல்லா, யார் அந்த ஸ்டெல்லா? 3 மாதத்துக்குள்ள நீ கர்ப்பவதி ஆகுவாய். கர்த்தர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார். அவனுக்கு யோசேப் என்று பெயரிடுவார். பரிசுத்த ஆவியானவர் கர்ப்ப தடைகளை உடைக்கிறார். கர்ப்ப பையில் இருக்கிற கட்டிகளை கர்த்தர் அகற்றுகிறார். கர்ப்ப பையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். கிட்னி இருக்கிற பிரச்சனைகள் மாறுது, கேன்சர் வியாதிகள் மாறுது. என்னென்ன பிரச்சனை வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இப்போது சரீரத்தில் வல்லமை இறங்குது. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. வியாதிகளை கொடுக்கிற, நரம்பு பாதிக்க வைக்கிற ஆவிகளே தெய்வதாக. காய்ச்சலை உண்டாக்குற வல்லமைகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் அது எரியட்டும். இந்த ராத்திரியில நீ தொடுவீராக. ஒரு தூதன் உங்க வீட்டுக்குள்ள இறங்குறாரு. ஒரு தூதன் உங்க வீட்டுக்குள்ள இறங்குறாரு. இப்ப இறங்குறாரு தூதன். பட்டையை எழுந்திய தூதனை கர்த்தர் உனக்காக உன் எல்லையில இறக்குறார். உன் சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்து போகும்படி என் ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் உண்டு. எங்களுடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 7 மணி முதல் 7:30 வரை இதோ உங்கள் ஜாய் டிவி அற்புத நேர நிகழ்ச்சி காண தவறாதீங்க. இன்னும்
எங்களுடைய வீடியோஸ்களை என்னுடைய ப்ரோக்ராம் நீ பார்க்க விரும்பினா இஸ்ரவேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரி என்று உங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் எங்களுடைய ஜபங்களும் ஆராதனைகளையும் நீங்கள் பங்கு பெறலாம். என்னை நேரடியாய் பார்க்க விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த விடுதலைக்காகவும் சுகத்திற்காகவும் வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு வரை நாங்கள் எங்களுடைய ஜப மையத்திலே ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவார். ஒருவேளை பாஸ்டர் இந்த சபை எங்கே இருக்கிறது? திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் கிராமத்திலே என்னுடைய சபைகள் இருக்கிறது. இதற்கு அடுத்து ஆவடியில் எங்கள் ஊழியம் நடக்கிறது. வில்லிவாக்கத்தில் எங்களுடைய ஊழியம் நடக்கிறது. நல்லா கவனிச்சுட்டுங்க. இந்த மாதத்தில் ஈரோட்டில் ஊழியங்கள் இருக்கிறது. பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, சாரோனின் ரோஜா ஊழியங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு ஆராதனை, முதல் ஆராதனை அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இரண்டாவது சுகமளிக்கும் ஆராதனை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குடும்ப விடுதலை உபவாச ஜெபம் அதிகாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்றும் திறப்பின் உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று இது கிருபையின் அக்னி அபிஷேக கூட்டம் ஜெபம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்பானவர்களே, இந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் உங்கள் ஜெப ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள இஸ்ரேல் ரோஸ் ஆஃப் ஷாரோன் மினிஸ்ட்ரீஸ், பாஸ்டர் இஸ்ரேல், MGR நகர், வெங்கல், EB ஆபீஸ் ஆப்போசிட். தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 9711275519, 8098814883 மற்றும் 6374927943.